ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்பா பிறந்த ஊர், இது வந்து அப்பாவோட அம்மா ஊர், அங்கே போயிருந்தாங்க. அப்போது அங்கே என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், விற்கிற மார்க்கெட்டில் வெங்காயத்தாள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து முன்னாடியே நான் ரெசிபி போட்டிருப்பேன். இது வந்து நாளைக்கு தான் சமைக்கணும். நைட் டைமில் குளிர் தாங்க முடியாது, 2-3 குழம்புலாம் வைக்க முடியாது. இங்கே பாருங்கள் கீரை. இந்த கீரை பேர் என்ன? அம்மா கிட்ட கேளு. நாக்கோண கோயிலோ பத்துவா சாகோ. இது எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரில. காலி ரந்தி ஆகிட்ட. இது வந்து நாளைக்கு காலையில் சமைப்போம். இதோட விலாக் நாளைக்கு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அம்மா வந்து வேக வச்சு கீழே இறக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, வெந்தயத்தோட ஸ்மெல் சூப்பராக வருதுன்னு. ஆனால் உடனே நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம், கசந்தது. ஆனால் உருளைக்கிழங்கோட சேர்த்து சமைக்கும்போது உண்மையாகவே கசப்பு இல்லை. நான் நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் ஒருவேளை மார்க்கெட்டில் கிடச்சா அடிக்கடி வாங்கிட்டு வந்து சமைக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்காய் கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எதிர்பார்க்காத ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், பச்சை மொச்சை. வரேன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பச்சை மொச்சை கிடச்சிருக்கு. ஆனால் இதுவுமே ஒரு வகை அவரைக்காங்களாம். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க இங்கே கிடைக்கிறத. நேற்று கூட சமைச்சிருந்தோம். அதை வந்து நான் இன்னொரு நாள் வாங்கும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சையை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் இவங்க இப்படியே தோலோடு சாப்பிட்ருவாங்களாம். காஞ்சது பாருங்க. அதே மாதிரி தேஜு ஒன்று உரிச்சிருக்கா பாருங்க. நம்ம ஊரில் வந்து இதை விட கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறித்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஆனால் இது பச்சை மொச்சை. என்னால் குழம்பு செஞ்சு சாப்பிட முடியாது, ரொம்ப பிடிச்சது. நல்ல வேளை ஊர்லேருந்து வரும்போதே திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். அம்மா கூட கேட்டாங்க, ஊருக்கு பச்சை மொச்சை கொண்டுட்டு போய் இங்கே வைக்கிற மாதிரி குழம்பு செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறியான்னு. தேங்காய் சேர்த்தா சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியலம்மா, வேணான்னு சொல்லிட்டேன். கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே அப்படியே நாங்கள் கட் பண்ணி அவரைக்காய் மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடணும். நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓகே, இதுக்கப்புறம் தான் சாப்பாடு சமைக்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை. இல்லாட்டி மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு சொல்லி தான் குழம்பு வைப்போம். என்ன குழம்பு வைக்கிறோம், அதோட இன்றைக்கான டே விலாக் பார்த்து முடிச்சிருங்க. ஈவினிங் எப்படி போகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். சாயங்காலம் கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் வாசல் கூட்டிடுவோம். சில நாள் 4:30 ஆகலாம். வாசல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வெளியே சப்போஸ் துணி காஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் உழ வைப்போம். இங்கே வந்து 3:45 குளிருங்க. ரொம்ப பனியாயிருச்சுன்னா மறுபடியும் காய வைக்கணும். நான் துணி எடுக்கிறேல, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க எத்தனை பேர் மண்ணுக்கு பக்கத்தில் தேஜுவோட விளையாட்டு சாமான் இருக்குது, நோட் பண்ணிங்களா? நான் விளையாட்டு சாமானை கூட தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா அதுக்கு முந்தின நாளே விளையாட்டு சாமான்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அடுக்கியிருக்கா. விளையாடுறாலோ இல்லையோ இந்த மாதிரி அடுக்கிடுவா. கொஞ்சம் களைஞ்சிருந்தாலும் யார் களைச்சாலும் சண்டை போடுவா. இப்போ தாங்க உழ வைக்க போகிறேன். காலையில் இதை விட கொஞ்சம் பெரிய சட்டில் சமைப்போம். நைட்டு வந்து ஒரு நேரத்துக்கு தானே. பழைய சோறுலாம் இப்போ யாருமே சாப்பிட்றதில்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி போட்ட விலாகில் கேட்டிருந்துருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட தேஜு பேசினாளா, இங்கே இருக்கிறவங்க கிட்ட தமிழ் பேசுகிறாளா இல்லை ஒடியா சரளமாக பேசுகிறாளான்னு சொல்லி கேட்டிங்க. அப்படிலாம் இல்லை. வந்த ஒரு 2 நாள் கொஞ்சம் திக்குனா, தமிழ்லே திட்டுனா. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு, நல்லா பேசுகிறா. அப்பா அம்மா கிட்டேயுமே பேசுவாள். சில நேரம் நல்ல பிள்ளை தானம்மா, நீ பேசலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, இல்லாட்டி அம்மாச்சி ரொம்ப அழுதாங்கள, இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். சரிம்மா நான் சிரிச்சிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடும். பேசுகிறா. அடுப்புக்கிட்ட எப்போ நம்ம வேலை பார்க்குறோமோ அப்போ தேஜு வீட்டில் இல்லை அப்படின்னா ஓகே, வீட்டில் இருந்தா அப்படின்னா பக்கத்துலேயே வந்து உட்காருவா. எனக்கு மட்டும் குளிராதா, நீ மட்டும் உட்காந்துருக்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5:20 இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு தான் லேட் ஆகுது இல்லை, இவ்வளோ சீக்கிரத்துலேயே சமைச்சு என்ன பண்ணுறது, ரொம்ப கூல் ஆயிரும், சாப்பிடும்போது சூடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு
அங்கே பாருங்க, அம்மா வந்து வடை சட்டி கழுவிட்டு இருக்காங்க. முதல்ல குழம்பு வைக்கிறதுங்களாம். முருங்கைக்கீரை அக்கா வரும்போது கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதனால் பருப்பு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்கீரை போட்டு குழம்பு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகிறோம். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். இப்போ போய் நான் எடுத்துகிட்டு வரேன். இதுக்கப்புறம் அம்மா அடுப்புக்கிட்ட இருப்பாங்க. நான் வந்து வேணுங்கிற காய்கறி கட் பண்ணி கொடுப்பேன். சில நேரம் மசாலா அரைச்சி கொடுப்பேன். அம்மா குழம்பு செய்வாங்க. ஒலை வச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே தம்பி வந்திருந்தான். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மணை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து லக்ஷ்மணோட அண்ணன், புத்தியான்னு சொல்லுவாங்க பேர். அவன் வந்து பெங்களூரில் வேலை பார்க்குறான். பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்திருப்பான் போல். நாங்கள் வரவும் இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போயிடுவான். பாசிப்பருப்பு தான் வேக வச்சோங்களா. அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய முருங்கைக்காயாக இருக்கவும் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே அறுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேஜோட அப்பா மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்கள்ல வாழைக்காய், அதையும் அம்மா நறுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பருப்பு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தாளிக்க போகிறோம். மசாலாவுமே அரைச்சி முடிச்சிட்டேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கட் பண்ணிக்குவோம். நாங்கள் வந்ததுலேருந்தே டெய்லி ஏதாவது ஒரு குழம்புல கொத்தமல்லி சேர்க்காமல் இல்லைங்க. நைட்டு இங்கே கார்டனுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒரு கீரை பறிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நைட்டு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறோம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட ஏதாவது காய்கறி பறிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு 5 மணிக்குள்ளே பறிச்சிருவாங்க. இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கண்டிப்பாக நைட்டில் தான் பறிக்கிறோம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறது வந்து நைட்டில் வந்து எல்லா செடியுமே தூங்குங்களாம். அவங்கள எழுப்பிட்டு தான் நம்ம பறிக்கணும், அதனால் இப்படி கை தட்டணும்னு சொல்லுவாங்க. तेजू माम घर तमिलनाडु घर ना कुछ नहीं थी एठी सेठी जे केठी ओडिशा ओडिशा एटा ओडिशा सेटा तमिल तमिलनाडु घर से कौन तमिलनाडु அதில் சைட்டு காய்க்கு பாட்டு போடும். நீ सेठी केने पाठ पढुनी तमिलनाडु ना तमिल तू से ना ओडिशा पट्टू पड़ तमिल जे तमिल रो ओ आडाकना சொல்லு. தமிழ்ல 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 ஆஹா ஆ ஆ ம் ஆ இ ம் ஆ உ ஆ सिकिन குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. ஒலை வச்சு இப்போ தான் அரிசி போட்டிருக்கோம். ஒரு 6:20 இருக்கும். டைம் இப்போ ஒரு 7:40 இருக்குங்க. பருப்பு குழம்பு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அம்மா தாலிட்ட ஃபுல்லுண்ணா சாயங்காலம் கொண்டுட்டு வர்ற தண்ணியே நைட்டில் நம்ம குடிக்க முடியாது, அவ்வளோ கூலாக இருக்கும். அதனால் லைட்டாக சூடு பண்ணிக்குவோம். சரி சரி சூடாக இருக்குல்ல. சரி பருப்பு குழம்பு, எறும்பு சட்னி ஞாபகம் இருக்குங்களா? மேடம் சாப்பிட்றாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது மார்க்கெட்ல இருந்து வர்றதுக்கு? அம்மா இருக்காங்க, பச்சரிசி மாவுலே கூட செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ பதம்லாம் தெரியாது. கண்டிப்பாக இந்த டைம் கற்றுக்கணுங்க. வீட்டில் அடிக்கடி இட்லி தோசை சாப்பிட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்.
நல்லா இருக்கு. சரியா வாங்கியிருக்கேன். இங்கே இந்த ஒரு விளக்குமாறு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இது 50 ரூபா. இந்த மாதிரி கட்டி தான் கொடுப்பாங்க, நடுவுலையுமே கட்டியிருப்பாங்க. ஸோ தெரியுதுங்களா, இதுதான் கூட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இருக்கும்போது வாங்கினது ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆயிரும். மருகோ 50 ரூபி. சாட் பிளேன் என்ன வாங்கியிருக்கு இரு, ஒரு பிளேட்டில் எடுத்து சாட் மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு காமிக்கிறேன். அப்பாவும் தேஜும் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா? காரமா இல்லையா? நீ சின்ன பிள்ளை, நான் பெரிய பிள்ளை. சரியா? சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை, நீ பெரிய பிள்ளை. சரி சரி. இது வந்து மறுநாள் காலையில் சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கும்போது காலையில் என்ன சமைச்சோம் அப்படின்னா வாழைத்தண்டும் உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சோம். அப்புறம் நேற்று பச்சை மொச்சை கொண்டுட்டு வந்திருந்தாங்கல்ல, அது வந்து இங்கே அவரைக்காய், சரிங்களா? அதில் தான் உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி அம்மா கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த அவரைக்காய் வேறு தானே, பச்சை மொச்சை தோலோடு சாப்பிட போகிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கட் பண்ணும்போதே அம்மாவை 2 கட் பண்ண சொன்னேன். வேண்டாம் ஒன்றாவே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் யாருமே அந்தளவுக்கு சாப்பிடல. உள்ளே இருக்கிற விதையை மட்டும்தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருந்ததை வந்து நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, முட்டைக்கோஸோடு சேர்த்து சமைச்சார். இப்போ நம்ம வீட்டில் பச்சை மொச்சை இல்லை, முடிஞ்சதுங்க. அன்றைக்கி நைட் சாப்பிடும்போது கொஞ்சம் எடுக்க முடியல. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.